இந்தியன் ஆர்மியில் 66th ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் மென் அண்ட் உமன் ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முறை ஆண்களுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷனும் பெண்களுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும்தான் மாறும். மற்றபடி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு அது எல்லாமே காமன் தான். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் டிசிப்ளினுக்கு வேகன்சி மாறும். ரெண்டுமே ஒரே நோட்டிஃபிகேஷன் தான். கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்களுக்கான தனி நோட்டிஃபிகேஷன். அதில் விடோஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹூ டைட் இன் ஹார்னஸ் ஃபார் கிராண்ட் ஆஃப் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இந்திய இராணுவ விபத்தில் தன்னுடைய கணவனை இழந்த விதவைமார்கள் விடோஸ் அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே 2 நோட்டிஃபிகேஷனுக்கும் காமன் தான். இந்த 2 நோட்டிஃபிகேஷனும் டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் ரிசல்ட்டு, அட்மிட் கார்டு இது எல்லாமே டெலகிராமில் தான் வரும். நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நேஷ்னாலிட்டி பொறுத்தவரையில் இந்தியன் சிட்டிசன் அப்ளை பண்ணலாம். இந்திய நாடு பூர்வீகமாக இருந்து இந்த பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு குடிபெயர்ந்தாங்க, அதாவது அந்த நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்திய நாடு பூர்வீகமாக இருந்தது அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ நேஷ்னாலிட்டியில் அதை பற்றி கிளியராக இருக்கும், செக் பண்ணுங்கள். அடுத்த ஏஜ் லிமிட் ஃபார் எஸ்எஸ்சி டெக் உமன் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே சேம் ஏஜ் தான். 20லேருந்து 27 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவிட்டியில் பாருங்கள், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதில் உங்களுக்கு ரன்னிங், புஷ்அப்ஸு, புல்லப்பு, சிட்டப்பு, ஸ்குவாட்ஸ், லங்ஸ், ஸ்விம்மிங் இதெல்லாமே இருக்கும். இதே மாதிரி தான் மேல் கேட்டகிரிக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்குறவங்க, அதாவது ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்ருக்கவங்க அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களும் எலிஜிபிள் தான். பட் எந்த ஒரு பேக்லாக் அரியர் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அப்புறம் இப்போ அரியர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதை கிளியர் பண்ணிகிட்டு இருந்தால் எலிஜிபிள், ஓகேங்களா? பேக்லாக் அரியர் இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வேக்கன்சி ப்ளஸ் அந்த எஜுகேஷன் டிசிப்ளைன் மாறும். இப்போ இதில் ஃபீமேலுக்கு பாருங்கள், எஸ்எஸ்சி டெக் உமன் சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஈக்குவலன்ட் ஸ்ட்ரீம், அதாவது சிவில் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலண்ட்டான ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரிசமமான படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் இது எல்லாமே வரும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் சிவில் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஸோ டிசிப்ளைன், அதுக்கான ஈக்குவலண்ட் டிசிப்ளைன் நேமு, வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதில் ஒரு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அண்ட் தென் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆல்சோ ஃபீமேல்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஏவியோனிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸு, ஏவியோனிக்ஸ் இன்ஜினியரிங், ஏவியேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்கு மட்டும் வேக்கன்சி பிளாங்காக கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி மேல்ஸ்க்கான வேக்கன்சி சிவில் இன்ஜினியரிங்கில் மட்டுமே 75 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 60 வேக்கன்சி. அடுத்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் 33, எலக்ட்ரானிக்ஸில் 64. ஃபீமேல் கம்பேர் பண்ண சொல்ல மேல்ஸுக்கு நிறைய வேக்கன்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. மெக்கானிக்கலில் ஒரு 101 வேக்கன்சி, அதாவது 101 வேக்கன்சி மெக்கானிக்கலில் மட்டுமே கொடுத்துருக்காங்க. மிஸ்க் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், அதாவது இதர டிசிப்ளைன் எல்லாமே இதில் வரும். மிஸ்க் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், ஸோ அந்த டிசிப்ளைன் இருக்கும். இது சம்மந்தமாக முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு 17 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? செலெக்ஷன் ப்ரொசீஜர் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கும் காமன் தான். ஸோ உங்கள் டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஆனது கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ எந்த இடங்களில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்எஸ்பி இன்டர்வியூ செலெக்ஷன் சென்டர் அலகாபாத் உத்தரப்பிரதேஷ், அடுத்து போபால் மத்திய பிரதேஷ், பெங்களூர் கர்நாடகா, ஜலந்தர் கேண்ட் பஞ்சாப், இந்த இடங்களில் மட்டும்தான் உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான கால் லெட்டர் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அந்த கால் லெட்டரில் டேட் அண்ட் டைமிங் எல்லாமே இருக்கும். இமெயில் ஐடி அண்ட் தென் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலிமா அந்த கால் லெட்டர் இன்டிமேஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ எந்த சென்டர் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கே போய்ட்டு தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் அது எதுவும் நீங்கள் ரைஸ் பண்ண முடியாது. இதில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டேஜ் 2 போக முடியும். அது என்ன ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அது ரொம்ப நாளாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
ஸ்டேஜ் 1 தனியாக, ஸ்டேஜ் 2 தனியாக இருக்கும். 2 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ரொசீஜராக இருக்கும். அதில் ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணால் தான் நீங்கள் ஸ்டேஜ் 2 போக முடியும். ஒருவேளை ஸ்டேஜ் 1லேயே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதே சேம் டேயில் அதே நாளில் நீங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்றாங்க. இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ மொத்தம் 5 நாள் நடக்கும். அந்த 5 நாளுக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ தங்குறதா இருக்கட்டும், ரூமு, ஃபுட்டு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அக்காமடேஷன் எதுவுமே தரமாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்கள இந்த லெஃப்டினன்ட் ரேங்கில் ப்ரீ கமிஷன் ட்ரைனிங்கில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி, அதாவது இங்கே பாருங்கள், செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி டீட்டெயில்டு ஃபார் ட்ரைனிங் அட் ஓடிஏ ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும். ட்ரைனிங் டியூரேஷன் 49 வீக்ஸ், 49 வாரத்துக்கு உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரைனிங் பீரியடில் மேரேஜ் பண்ணுறதுக்கு அலோடு இல்லை. அதே மாதிரி பேரண்ட்ஸோட இருக்கிறதுக்கும் வந்து அலோடு இல்லை. ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் எல்லாமே வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஒன்ஸ் ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு அவார்ட் பண்ணுவாங்க. அடுத்து அந்த லெஃப்டினன்ட் ரேங்க்கில் உங்களை ஷார்ட் சர்வீஸ் கமிஷனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. டென்ச்சர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே மேக்ஸிமம் 14 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதிலே உங்களுக்கு பர்மனன்ட் கமிஷன் அப்படின்னு வரும். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணியிருந்தா பர்மனன்ட் கமிஷனில் உங்களை டைரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரையும் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் 14 இயர்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் தாட்லேயே வந்து நிறைய பேர் விட்டுருவாங்க. அந்த 14 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பர்மனன்ட் கமிஷன் கண்டிப்பாக இதிலே வரும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களை தான் வந்து கன்ஃபார்மாக செலக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தவற விடாதீங்க. காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் தான். நம்ம எந்த ஒரு செலவும் அந்த ட்ரைனிங்கில் தரணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க. இப்போ ரேங்க் கொடுத்துருக்காங்க, ப்ரொமோஷன் வைஸ் போஸ்டிங்கு, அதுக்கான சேலரி ரேங்க் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. லெஃப்டினன்ட், கேப்டன், மேஜர். ஸோ ப்ரொமோஷன் கிடச்சிது அப்படின்னா சேலரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட உங்களுக்கு அலவன்ஸும் வந்து அதிகமாக வரும். இதில் ஏகப்பட்ட அலவன்ஸ் இருக்குது. டிஎன்எஸ் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸு, யூனிஃபார்ம் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, எஜுகேஷன் அலவன்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய வீடியோ போன ஏரியா நான் அப்ளை பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் ரெஃபரன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நீங்கள் அப்ளை பண்ணி காட்டுங்க அப்படின்னாலும் ஓகே, சரிங்களா? indianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. இதில் மேலே ஆஃபீஸர் என்ட்ரி, அப்ளை ஆர் லாகின் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் லாகினில் போய்ட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 24th ஜூலை எஸ்டர்டே ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 22nd ஆகஸ்ட் வரையும் டைம் இருக்குது. அப்ளை பண்ணிடுங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ்.